என் செல்ல குழந்தையே, பஞ்சமியில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், என் பாதத்தினை தொட்டு உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம், எதையும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக எந்த நிலையிலும் நான் முன்னின்று உன்னை வழிநடத்தும் நேரம், இனி எந்நாளும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ உறுதிப்படுத்தும் நேரம் என்பதனை மறக்காதே. இன்று தேய்பிறை பஞ்சமி. நேற்றிரவிலிருந்தே எனக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகளுக்கு இன்று இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன நினைத்து என்னிடம் நீ வேண்டுதல் வைத்திருந்தாயோ அந்த விஷயம் உனக்கு இன்று முழுமையாக கிடைக்கக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளையும் நான் உருவாக்கி தரப்போகிறேன் என்பதுதான். இன்று இந்த நேரம் என் பாதத்தினை நீ தொடுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் என்றால் அது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம். அந்த பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் விரும்பியதை பெற்றிடுவார்கள். உனக்கான அறிகுறி என்ன தெரியுமா? நீ நினைத்ததை பெற முடியும் என்ற அறிகுறி. நீ எப்பொழுது என் பாதத்தினை தொட்டாயோ அப்பொழுது உனக்கு தெரியும். எல்லோராலும் இதை செய்துவிட முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது நடந்து விடாது. எல்லோருக்கும் இது கிடைப்பது உறுதியும் கிடையாது. உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வரும் சூழ்நிலைகளை எல்லாம் உறுதிப்படுத்தும் இந்த நேரம், என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து நீ ஏக்கம் கொள்ள வேண்டாம். உனக்காக எப்பொழுதுமே நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்று இது போன்ற நல்ல நாளில் அம்மாவினுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருப்பதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். பஞ்சமியில் நான் இந்த பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் நீ என் மீது கொண்ட அன்பும் நான் உன் மீது கொண்ட அன்பும். ஒருபோதும் இதை நான் விட்டுவிட மாட்டேன். நீயும் அதுபோல உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் உனக்கான சூழ்நிலைகளை சரிபடுத்தி கொண்டே இரு. நடக்கும் நல்லது உன்னை எப்பொழுதும் மென்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். யார் என்ன நினைத்தால் என்ன? இது உன்னுடைய வாழ்க்கை. இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை. மற்றவர்களுக்காக எந்த இடத்திலும் உனக்குரிய சந்தோஷத்தை நீ இழக்காதே. எதையும் கொடுத்து எதையும் பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது என்றால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை சற்று நீ தெளிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்தில் நாம் எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வரக்கூடிய இந்த நேரம், இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக சுற்றி இருந்து முழு மனத்தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. யார் இல்லை என்றாலும் யார் இருக்கிறார்கள் என்றாலும் உன் வாழ்க்கை உனக்கே உனக்கானது என்பதில் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எதுவென்றாலும் அதை முழுமையாக நீதான் அனுபவிக்கப் போகிறாய் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நீ கஷ்டப்படுகிறாய் என்று யாரும் அதனை தூக்கி சுமக்கப் போவது கிடையாது. எனக்கு கொஞ்சம் உன் கஷ்டத்தை கொடு என்று யாரும் கேட்கப் போவதும் கிடையாது. அதனால் எதையுமே நீ சரியாக எதிர்கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் பொழுது நீ அந்த இடத்தில் இந்த வராகியினுடைய பிள்ளை என்பதனை உறுதிப்படுத்தி கொண்டிருப்பாய். நம்பிக்கையோடும் நல்லதையும் செய்யும் என் குழந்தைக்கு இந்த வராகி எப்பொழுதும் உடனிருந்து உன்னை காக்கும் மிக பெரிய ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பாள் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, நமக்கான தேவைகள் என்னவென்று நாம் மட்டுமே உணர முடியும். உனக்கு என்ன வேண்டும் என்பதனை இன்னொருவர் தீர்மானிக்க முடியாது. நீ எதை செய்ய வேண்டும் என்பதனை இன்னொருவர் உன்னிடம் கட்டாயப்படுத்த முடியாது. உனக்கான விஷயங்கள், நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையோ எதிர்பார்த்து
எதையோ கடந்து நமக்கானது என்னவென்று உணர்ந்து நாம் முதலடி எடுத்து வைக்கும் நேரம் அத்தனையிலும் வெற்றி கிடைப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அத்தனையிலும் மனத்தெளிவு கிடைப்பதை நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். யார் யார் என்னென்ன மனநிலையை கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த வாழ்க்கையின் உச்சம். இது எல்லாமும் நமக்கு புரியும்படி, நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களில் நம்முடைய செயலை தடுத்து நிறுத்தும்படி பல சூழ்ச்சிகளும் அதை சுற்றி நடக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கு என்ன சொன்னால் உன் மனது வலிக்கும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். எந்த விஷயத்தினால் உன்னை பாதிப்படைய செய்ய வேண்டும் என்பதும் இவர்களுக்கு நன்றாக தெரியும். எதை செய்து உன்னுடைய மனதை நிச்சயமாக இவர்கள் தவிர்த்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, எதை செய்து உன்னை இவர்கள் காயப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதுவெல்லாம் நடக்காதபடிக்கு நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் என்னவென்று சிந்தித்து நீ வாழ்ந்திட வேண்டும். நல்லது உனக்கு நான் உருவாக்கி தரும் இந்த ஆச்சரியங்களை எப்பொழுதுமே உனக்கென நடத்தி கொடுக்கும் போது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ நினைத்து வருந்தாதே. அத்தனைக்கும் இந்த தாய் பொறுப்பெடுத்திருக்கும் பொழுது நீ கலங்கிட வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை மறந்து விடாதே. வராகி என்ற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை கடந்து நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும். இதையெல்லாம் தாண்டி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு ஆச்சரியத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பஞ்சமி நாளில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை தவிர்க்க முடியாது. இந்த நாளில் என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். ஆனால் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அல்லவா இன்று என் பாதத்தை தொடுவதென்பது. என்னை உணர்கின்ற பிள்ளைகளால் மட்டுமே இதை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என்னை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே இது என்னவென்று புரியும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம், இனி எந்நாளும் உன்னை தொடரும் இந்த காலங்கள் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடியும் உன்னை சூழ்ந்தும் எல்லோரும் நிற்கும் பொழுதும் அந்த இடத்தில் தெய்வம் உன்னை காக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரங்கள் என்னவாகும் என்று நீ யோசிக்கும் நொடிகளில் உனக்காக இந்த வராகி முன்னின்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறேன். உனக்கு ஏற்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து உனக்கு மிகப்பெரிய மாறுதல்களை நான் தர எண்ணுகின்றேன். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் எண்ணி வருந்தவே வேண்டாம். எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம். நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ உணரும் காலம் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இந்த நிலை கடந்து உனக்கு மற்ற நிலைகளில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நடத்திட நான் வருவேன். உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்பவள் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு கொடுப்பது இனியும் உன்னை நல்லபடியாக வழி நடத்தட்டும். தெய்வத்தின் பாதத்தை தொடுவதை யாரொருவர் தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்பதனை நம்புகின்றாரோ, யாரொருவர் தனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் தன்னை விட்டு விலகும் என்று நம்புகின்றாரோ, அவர்களால் நிச்சயமாக தெய்வத்தை உணர முடியும். அவர்களால் நிச்சயமாக தெய்வத்தை எங்கு என்று புரிந்து கொள்ள முடியும். தெய்வத்தின் அன்பு தனக்கு கிடைப்பதையும் அவர்கள் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். எதையோ தாண்டி நாம் வாழக்கூடிய இந்த நேரம் நமக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் ஆச்சரியத்தை நாம் பெற்றுவிட முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும்.
எந்நாளுமே நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி உனக்கென்று ஒவ்வொன்றையும் சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கென்று அத்தனை வெற்றியையும் இந்த வாழ்க்கை தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கையில் உனக்கு சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து பார். சூழ்நிலைகள் எதனால் உன்னை மாற்றியது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகள் எதனால் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். சுற்றியிருந்து உன்னை மாற்றும் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். கஷ்டங்கள் எல்லாமும் விலகட்டும், தீமைகள் எல்லாமும் நம்மை விட்டு விலகிச் செல்லட்டும். எல்லாமும் நமக்கு நல்லதாக நடக்கவே இந்த தாயின் பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்பு என்றுமே உன்னை மனநிறைவோடு வாழச் சொல்வதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்நாளும் நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் வரை நீ எதையுமே எண்ணி வருந்தாதே. எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. இனி எந்த நாளும் உன்னை தேடும் இந்த நேரம் நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சூழ்நிலைகளை நாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நமக்கு கிடைக்கின்ற வெற்றிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தேவைப்படுகின்றவர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து நீ நம்பிக்கையோடு வாழ நினைத்தால் தெய்வம் உன் அருகில் நிற்பதை நீ அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்வாய். உன்னால் முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எனக்கே ஒன்றுமில்லாத பொழுது நான் எப்படி இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் உனக்குள் எழுகிறதல்லவா? அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்குள் எழுகின்ற இந்த சந்தேகம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒன்றை மட்டும் உனக்கு உறுதிப்படுத்தும். அது என்னவென்றால், நீ என்ன நினைக்கிறாயோ, எதை பற்றி யோசிக்கிறாயோ, எந்த விஷயத்தை முடியாது என்று நினைக்கிறாயோ அதை நீ செய்து பார். உன்னால் முடியும். அதை தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும். இது உன் வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய். முடியாத காரியத்தையும் தெய்வம் நடத்தி முடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நாமாக நின்று நமக்கான விஷயங்களை எல்லாம் கண்டு நாம் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனியும் பதறிக்கொண்டிருக்காமல் உன்னோடு இந்த வராகி உன்னை தொடர்ந்து தன்னுடைய பாதத்தினையும் தொடுகின்ற பாக்கியத்தை உனக்கு கொடுத்து பஞ்சமி நாளில் உனக்கான ஆசிகளை வழங்கி உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் இந்த நேரம் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ சட்டென்று ஒரு நொடியில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். தெய்வம் எங்கே என்று கேள்விகளை இனிமேல் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு கட்டாயமாக ஏற்படாது. உனக்கான நேரம் இனி உன் வசமாகி உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற தெய்வத்தை உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீக்கி உனக்கு தேவையான பல விஷயங்கள் இனி உன்னை தொடரும். எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதும் உனக்கு தெரிந்துவிடும். காரணத்தோடு தான் எல்லாமுமே நடக்கின்றது. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. தெய்வத்தினுடைய புரிதலில்தான் ஒவ்வொன்றும் நடக்கிறது. உனக்கு ஒருவர் தீமைகளை கொடுத்தாலுமே அதை தெய்வம் அறிந்துதான் வைத்திருக்கிறது என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனித்தாயானால் உன்னை தேடி நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு புரிய வரும். உன்னை நான் இப்படியே கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
உனக்கான நிமிடங்களில் உன் வாழ்க்கை உன் வசமாகும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நம்பிக்கை கொண்டு நல்லதை நடத்து. நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். இந்த தாயின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற என் பிள்ளை, நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கணித்து விட வேண்டிய நேரம். இனி எந்நாளும் இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் இந்த நேரம். இனி நடக்கும் நல்லது உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல நீ என்ன வேண்டுகிறாயோ அதை நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கின்றேன். என் பாதத்தை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு, என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.